நாட்டை ஆள்றது ப்ரொடக்டிவ் கிடையாது, நான் ப்ரொடக்டிவ். இது எல்லாம் அடிமை தொழில், பிச்சைக்காரனாக்கிற வேலை. பிச்சைக்காரனாக்கிறதுக்கு தான் பெரிய கவர்மெண்ட் அது. எல்லாத்தையும் ஓச்சு போது நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு எங்க காசு தான் கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு காசை கொடுத்துருக்காரு, இல்லை அப்பா வீட்டு காசு கொடுத்துருக்காரு. எங்க காசு கொடுத்து எங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுங்க. 4 வருஷம் 1000 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் கொடுக்கல. இப்போ என்ன இது எலெக்ஷன் வரதுனால தான் இது. இப்போ மற்ற கட்சிகளாம் வர வச்சு தான் இவ்வளோ தூரம் போட்டியா, இல்லைன்னா தரப்போறது இல்லை. ஆட்சி மாற்றம் இருக்கணும். ஆனால் இப்போ தளபதி வந்திருக்காரு, இப்போ தாவேகால வரணும், வந்து மாற்றத்துக்கு தேவையில்லாத ஆட்சி தான். அதான் தீய சக்தின்றது தளபதி சொன்னது கரெக்டு தான், தீய சக்தி தான் அது. யார் வீட்டு பணம்னு கேட்டதுக்கு தான் பதில், அதே தான் பதில். இது துணை முதல்வர் ஏற்கனவே இதுக்கு பதில் கேள்வி கேட்டிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி அக்ரிகல்ச்சர் கொடுத்ததுக்கு. அதே தான் அதுக்கு பதில். துணை முதலமைச்சர் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இது கொடுத்தது நல்லதா கெட்டதா? நல்லது கெட்டது இல்லையா. இது நாட்டை ஆள்றது ப்ரொடக்டிவ் கிடையாது, நான் ப்ரொடக்டிவ். இது எல்லாம் அடிமை தொழில், பிச்சைக்காரனாக்கிற வேலை. இது எது 3000 ரூபாய் கொடுக்குறதா? மக்களே பிச்சைக்காரனாக்கிற வேலை. எங்க ப்ரொடக்டிவிட்டி எங்க இருக்கு? இது ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்ஸே என்னன்னா 3000. இது எல்லா பொங்கலுக்கு இல்லையே, எலெக்ஷன் பொங்கலுக்கு தானே வருது. அப்போ அது என்ன, அதனுடைய பேக்ரவுண்டு அண்டர் லைங் மீனிங் என்ன அதுக்கு? இது நத்திங் பட் ஓட்டுக்கு கரப்ஷன், அவ்வளோதான். பாயிண்டடாக சொல்லாமல் ஓட்டுக்கு கரப்ஷன். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் அந்த மூமெண்ட்டில் என்ன அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான். இந்தியன் ஓட்டர்ஸு எந்த கவர்மெண்ட் எப்படி வேணும் தூக்கி எறியறதுக்கு தேர் கேப்பபிள் ஆஃப். ஜெயிக்க வைப்பாங்க, ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்றதுலாம் அந்த மூமெண்ட்டுடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். பார்ட்டிஸ் மே டைம் எனி டைம் மாறண்டு. இவங்க சொல்லாங்கல்ல, அரசியல் எப்போ வேணா கூட்டணி அது இதுன்ற. அதே மாதிரி மக்களுடைய இம்ப்ரெஷனும் எப்போ வேணா இதுவாகும். ஒரு பிக்சர் இதெல்லாம் கிடையாது. அதான் இந்தியன் பாப்புலேஷன் ஹஸ் காட் இஸ் இன்னேட் விஸ்டம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பகுத்தறிவு இருக்கு, வேலை செய்வாங்க அவங்களுக்கு. அது யாரை எங்கே பகுத்து வைக்கணுமோ வச்சுருவாங்க. இப்போ இது 3000 ரூபாய் எப்படி கொடுத்தது நல்லதா? நல்லது, அதான் சொல்கிறேன்னே. பிச்சைக்காரனாகிறதுக்கு தான் பெரிய கவர்மெண்ட் அது. அதான் அந்த 3000 மிச்சம் 4 பொங்கலுக்கு காணுமே, முன்னாடி இருக்க பொங்கலுக்குலாம். எலெக்ஷன் பொங்கலுக்கு மாத்திரம் எதுக்கு? அதுக்கு முதல்ல எல்லாம் சொல்லட்டோம். இந்த 3000ல் விடிவு காலம் வந்துடும்னா அது ஒன்றும் ப்ரொடக்டிவிட்டி இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். ரெண்டாவது இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்து? உங்களுக்கு 3000 ரூபாய் அது எங்கள் வரி பணம் தானே. அது எங்கள் வரி பணத்தை எங்கிட்டே கொடுத்துக்க எங்களுக்கு என்ன அது அவ்வளோ. எல்லாத்தையும் ஓச்சுன்னும் போது நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு எங்கள் காசு தான் கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு காசை கொடுத்துருக்காரு, இல்லை அப்பா வீட்டு காசு கொடுத்துருக்காரு. எங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுங்க. இப்போ இது 2026 2026 எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்களா, இல்லை இது மக்கள் நல்லது பண்ணுறது? நல்லாவே தெரியுதாண்ணா. இத்தனை 4 வருஷமா இருக்கு, 5வது வருஷம் இது. 4 வருஷம் 1000 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் கொடுக்கல. இப்போ என்ன இது எலெக்ஷன் வரதுனால தான் இது. இப்போ மற்ற கட்சிகளாம் வர வச்சு தான் இவ்வளோ தூரம் போட்டியா, இல்லைன்னா தரப்போறது இல்லை. இதனால தான் காம்படிஷன் அதிகமாகும் போது தான் இந்த அமௌண்ட் வருது. இது இவங்கன்னு இல்லை, எல்லாருமே அதை தர தான் செய்வாங்க. ஏன்னா இது லாஸ்ட் ரொம்ப போட்டி அதிகமாக இருக்குது. இப்போ திமுகன்னு சொல்லலாம், இல்லை திமுக இருக்கு, தாவேகா இருக்கு, இதில் தான் இப்போ போட்டி நிறைய இருக்குது. அதனால இப்போ அது வருதுன்ற ரொம்ப வருதுன்றதுனால தான் இப்போ 3000 ரூபாய் கொடுத்து சமாளிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கே இல்லாமலே போயிடுச்சு. அது புரட்சி தலைவர் இருந்தாலும் அது போயிடுச்சு. அது ஏதாவது கூட்டணி வந்தால் அது ஏடிஎம்கே உள்ள போகலாம், வேற வழி இல்லை. அது வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான். இல்லையே கொடுக்கலையே. அவர் 5000 ரூபாய்க்கு முதல் கணக்கே தெரியல, அவர் எங்க 5000 ரூபா கொடுக்க போறாரு? 2500 ரூபா கூட 1500 ரூபா போட்டு 4000 ரூபா கொடுன்னு சொன்னாரு. 5000 ரூபா வருது, 4000 ரூபா கணக்கே தெரியல. அவரும் கொடுத்து என்ன பண்ண போறாரு? எங்க வீட்டு காசை கொள்ளை வச்சு எங்கிட்ட கொடுத்து கணக்கு தெரியாம இதெல்லாம் வேற ஒரு குழப்பம் இது அவருக்கு. அதான் நான் காசு இப்போ 3000 கொடுத்தா இப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு காசு வாங்கிட்டு தெரியாதவங்க போட்டுறாங்க. இப்போ தெரிஞ்சவங்க போடுவாங்களா? யாராவது தெரியாதவங்க தான் போடுவாங்க. தெரிஞ்சவங்க யார் போடுவாங்க? தெரிஞ்சவங்க யாருமே போட மாட்டாங்க. அந்த வயசானவங்க, அந்த காலத்துல இருக்கவங்க தான் அப்படி போட்டுறாங்க. அது நம்ம இளைஞர்கள் மற்ற இப்ப தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி போட மாட்டோம். 2024 யாரும் தான் வரணும் நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் இருக்கணும். ஏன்னா இப்போ தளபதி வந்திருக்காரு, இப்போ தாவேகால வரணும், வந்து மாற்றத்துக்கு. இவர் ஒன்றும் பண்ண போறதில்ல. அதாவது இவர்னா திமுக திருப்பி ஒன்றும் பண்ண போறதில்ல. இப்போ அதே போல தான் இப்போ தாவேகா ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. தாவேகாக்கு இளைஞர் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ செய்யணும் தான். இப்போ ஆட்சிக்கு வராமலே எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய செய்கிறாங்க. இப்போ அது மாதிரி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. திமுக என்ன பண்ண போகுது? திருப்பி கொள்ளை அடிச்சு வைக்க போகிறாங்க. இது எதுக்கு சொல்லுங்க? அது ஆட்சி மாறணும் கண்டிப்பா. இது தேவையில்லை, தேவையில்லாத ஆட்சி தான். அதான் தீய சக்தின்றது தளபதி சொன்னது கரெக்டு தான், தீய சக்தி தான் அது. தூய சக்தி வந்தால் தான் அது தமிழ்நாடு கொஞ்சம் வளர்ச்சி இது பண்ணும். வரவேற்கத்தக்கது இதெல்லாம். பட் பொங்கல் நேரத்தில் இந்த ஒரு 3000 ரூபாங்கிறது எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆனா இப்ப என்னன்னா, இப்ப கடைசி ஒரு 2 வருஷமா தரல நமக்கு. இப்ப இந்த வருஷம் மட்டும் குடுத்துருக்காங்க. எதுக்காக குடுத்துருக்காங்க? எந்த நோக்கத்துக்காக குடுத்துருப்பாங்க? ஸோ அதை பத்தி எனக்கு தெரியாது. அது கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய முடிவு. குடுத்தா நினைச்சு சந்தோஷப்படணும்னா, அதுக்கேத்தாப்புல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப குடுத்தாங்க சந்தோஷப்படணும். நெக்ஸ்ட் வரப்ப இதை விட அதிகமா குடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப என்ன ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது திரு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பொங்கலுக்கு 5000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவங்க 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இது கருத்து சொல்றதுக்கு இல்ல. இப்போதைக்கு இல்லாட்டி அடுத்து ஒரு 2000 3000 நெக்ஸ்ட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். கொடுத்தது முடிய சந்தோஷம் அவ்வளவுதான். நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் சார் இது. கஷ்டப்படுறோம் ஏழை எளியருக்குலாம் ரொம்ப பயன்படும் இந்த ஸ்கீம். இது எலெக்ஷன் வருதுல்ல சார், அதுக்காக எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. போட்டு போடுவாங்க. ஆமா, 3000 ரூபாய் கொடுத்ததே இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு. இல்ல அவங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும் டிமாண்ட் பண்ணாங்க. ஆமா, ஆனா இப்ப இவங்க 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார், சொல்றது ஒண்ணுதான். ஐடியா இல்ல. ஐடியா இல்ல. கொடுத்த வரைக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல், அவ்வளவுதான். 3000 கொடுத்தது மக்கள் நல்லதாக செஞ்சு ஸ்டாலின். நான் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவேன் இல்லைங்களா, அதெல்லாம் எல்லாருக்கும் ஸ்டாலின் தான் ஓட்டு. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா, நம்மளுக்கு கடைசி ஒரு 2 வருஷமா தரல. இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க? என்ன கலெக்ஷன் இந்த வருஷம் கொடுத்ததுனால இப்போ என்னக்கா மக்கள் இது அப்படியே பசி கொடுத்துருவாங்கல்ல, மாதம் 1000 பணம் கொடுக்குறாரு. இல்ல 1000 ரூபாய் ஓகேனா, இப்ப வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னாங்கன்னா 5000 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க எடப்பாடியார். இப்ப இவங்க இது வரைக்கும் 5000 ரூபாய் தரல, பொங்கலுக்கு தரல. இந்த வருஷம் 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எடப்பாடி இப்போ அவர் கொடுத்தது 2000 கொடுத்தாரு, இவ்வளோ 500 சேர்த்து 3000 கொடுத்துருக்காரு. ஆமா, இல்ல 5000 ரூபாய் கொடுக்க சொன்னால, அப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் 5000 ரூபாய் தரணும்ல. 5000 கல்வி சொன்னாங்களா, 500 மக்கள் கஷ்டப்படுறாரு, மாதம் 1000 தர்றாரு இல்லைங்களா, அது மக்களுக்கு எல்லாம் செஞ்சு தான் இருக்காரு. என்ன பொறுத்தளவுக்கு ஏன்னா 1000 ரூபாய் பத்தி கேட்கலண்ணா, அந்த 5000 ரூபாய் தரேன்னு சொன்னார்ல. 5000 தரல. ஆமாம், 5000 தரல. அதை ஏன் தரலன்னு கேட்குறேன். அது அவங்களும் அரசை பற்றி தெரியாது. அதில் அதே மக்கள் எல்லாம் வந்து அதாவது மாதம் 1000 தராது. என்னது இப்போ 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் தராங்க. நல்லா பண்ணிருக்காரா? நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 2026 எப்படி? 2027 எப்படின்னு சொல்ல முடியுங்க. யார் ஜெயிப்பா? அதாவது இழுப்பெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ விஜய் இருக்காரு, அவர் ஓட்ட கலைக்கிறாரு. ஆனால் இவர் இல்லைன்னா கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கும். யார் இல்லைன்னா? விஜய் இல்லைன்னா விஜய் இல்ல திமுக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கும் கண்டிப்பாக. ஓகே, நன்றி, பார்ப்போம். மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. இது வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுற மாதிரி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நேராக போய் வாங்குறத விட. ஸோ இந்த இது கேஸுக்கு மானியம்லாம் கொடுக்குறாங்களே, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சுன்னா இன்னும் வசதியாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போய் நிற்கணும் பொங்கல் எதுவுமா. ரொம்ப நல்ல விஷயம் தான், மக்களுக்கு நல்லது பண்ணும். இப்ப கடைசி ஒரு 2 வருஷமா தரலையா? இந்த வருஷம் தராங்க, எலெக்ஷன் வருது, எதுக்காக தராங்க? இல்லை, இது வந்து இறைவனா கொடுக்குறாருன்னு நினச்சி ஏற்றுக்கிறது தான் நல்லதை விட, இது உள்நோக்கம்லாம் பார்த்து யார் என்ன தப்பு பண்ணுறாங்க பார்க்கறது அர்த்தம் இல்லை. ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நம்ம உருப்படியாக நல்லபடியாக பண்டிகை கொண்டாடுறதை பார்ப்போம் வழி, யார் தப்பு பண்ணுறாங்க யார் நல்லது பண்ணுறாங்க இது பார்க்கறதுல எனக்கு அர்த்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ 2021க்கு முன்னாடி வந்து எடப்பாடியார் இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 5000 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அவங்க ஆட்சி தான் நடக்குது, 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களை கருத்து? அதுதாங்க, இப்போ வாக்குவாதம் பண்ணோன்னா நிறைய பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து யாருமே சொன்னதெல்லாம் காப்பாற்றின மாதிரி தெரியல. என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுட்டு அதை இறைவன் கொடுத்த பரிசா நினச்சி அதில் சந்தோஷமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மக்கள் விருப்பம். இப்போ இவங்க 3000 ரூபாய் கொடுத்தது வந்து 2027 எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதான் அது எதிர்பார்த்து கொடுக்குற மாதிரி இருந்தால், எதிர்பார்த்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் வந்து, அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது. பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது சம்சாரத்தில் தான் அழுத்தம். அது வந்து நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை கொடுத்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். இல்லை வேற ஒரு எதிர்பார்ப்போட பண்ணியிருந்தாங்கன்னா சத்தியமா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்களா, நல்ல நோக்கத்தோடு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப பர்சனலாக போய்டும் எனக்கு தெரியலங்க. அது இறைவன் செயல். இது மக்களுக்கு நல்லது நடக்குது இறை அருளால. அது யார் மூலியமா நடந்தா என்ன? பொதுவா இந்த மாதிரி பொங்கல் திருநாள் அன்னைக்கு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு சரியான மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அப்படின்றத விட, அது யாருக்கெல்லாம் அது வந்து ஒரு வாங்க முடியாமல் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கறது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் கருதுறேன். கொடுக்கறது நல்ல விஷயம்தான். அது சரியான ஆளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம அரசோட கடமை. கடைசி ஒரு 2 வருஷமா தரல, இந்த வருஷம் மட்டும் தராங்களே, எதுக்காக தராங்க?
அரசோட நிதி நிலைமை அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நடப்பு நிதியாண்டுல காரணங்களை வந்து நம்ம நேரடியா சொல்றதுக்கு வந்து நான் விரும்பல. இல்ல மக்கள் நீங்க சொன்னாதானே தெரியும், நீங்க மக்களா தானே நான் சொல்றேன். இது அரசியல் காரணமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதை வந்து நீங்க கேட்குற மாதிரி இதை கண்டினியூவா கொடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பட் கடந்த சில ஆண்டுகளான 2 ஆட்சியிலையுமே ஒரு சில வருஷங்கள் தவறினாங்க. பட் அதர்வைஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். சரியான மக்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப நியாயமானதாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இப்போ என்ன, முன்னாடி வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. அப்போ எடப்பாடியார் வந்து பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இப்போ சிஎம்மா இருக்காரு. இப்போ வந்து 3000 ரூபாய் தராரு. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ணாரு. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்காங்க, 3000 ரூபாய் தராங்க. இதை பற்றி உங்களோட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஜாஸ்தி போன தடவை விட இந்த தடவை ஜாஸ்தி கொடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயம்தான். பட் இதே தடவை வந்து 5000 ரூபா கொடுத்துருக்கலாம்னா அதே முன்னாள் முதலமைச்சர்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னா மேற்கோள் காட்டுறாங்க, நீங்க 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களே, இப்போ நீங்க 5000 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லி தான் கேட்குறாங்களே. சரி, அதுதான் இது மாறி மாறி சொல்றது தான். அதுக்குள்ள அரசியல் பேச முடியாது. ஆக்சுவலா அரசியல் பேச விரும்பலை நான். ஏன்னா அதுக்குள்ள போகணும்னா அது பெரிய சப்ஜெக்ட், அது நமக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் கொடுத்தா நல்லது. தேங்க்யூ வெரி மச்.